குழந்தைகளும் பாலகரும். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரா என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். தேவாலயத்தில் குழந்தைகளும் பாலகரும் இருக்கிறார்கள். ஜெப வீட்டிற்கு சிறு பிள்ளைகளை அழைத்து வருவது மிகவும் நல்லது. பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. தேவ பக்தியில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சிறு பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். தம்முடைய மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகள் மீது இயேசு கிறிஸ்து எப்போதுமே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சிறு பிள்ளைகளும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று கூறி ஆர்ப்பரிக்கிறார்கள். பெரியவர்களிடமிருந்து சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். பெரியவர்கள் பேசுவதையும் செய்வதையும் சிறு பிள்ளைகள் கவனித்து பார்த்து அப்படியே செய்வார்கள். பெரியவர்களைப் போல சிறு பிள்ளைகள் நடித்து காண்பிப்பார்கள். ஆகையினால் பெரியவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு முன்பாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நன்மையான காரியங்களையே செய்ய வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேச வேண்டும். நாம் தீயவர்களாக இருந்தால் நம்முடைய தீய சுபாவங்களை சிறு பிள்ளைகள் எளிதாக பற்றிக் கொள்வார்கள். தங்களோடு இருக்கும் பெரியவர்களிடமிருந்து சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் மற்றவர்களை சபித்தால் சிறு பிள்ளைகளும் சபிப்பார்கள். நாம் துதித்தால் சிறு பிள்ளைகளும் துதிப்பார்கள். நாம் ஜெபித்தால் சிறு பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். சிறு பிள்ளைகள் தம்மை துதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறார். இதில் அவர் பிரியமாக இருக்கிறார். இது வேத வாக்கியத்தின் நிறைவேற்றம் என்று இதை அங்கீகரிக்கிறார். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர் என்று தாவீது பாடுகிறார். சங்கீதம் 8:2. சிறு பிள்ளைகள் தம்மை ஆராதிப்பதை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். இவர்கள் வாயில் இருந்து வரும் துதி பரிபூர்ணமானது. சிறு பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியமாகும். நாம் முழு ஈடுபாடோடு தேவனை துதிக்கவில்லை என்றால் நம்முடைய துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் குறைபாடு உடையதாகவே இருக்கும். சிறு பிள்ளைகள் ஈடுபாடோடு தேவனை துதிப்பதற்கு பெரியவர்கள் கற்றுத்தர வேண்டும். சிறு பிள்ளைகள் பலவீனமானவர்கள். நமது பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் நம்மை பூரணமாக தாங்கும். சிறு பிள்ளைகள் தேவனை துதிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.